வணக்கம் சொந்தங்களே. இது விவசாய பூமி, ஃபுல்லாக விவசாயம். தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி எங்கே இருக்குன்னா, நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து உள்ளே ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா தர்காஸ்ன்னு சொல்லுவாங்க. கொண்டமங்கலம் காடுக்கு அடுத்தது தர்காஸ்ன்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க. அந்த இடத்துல விவசாய பூமி இருக்குது. இங்கே பாருங்கள், விவசாயம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதுதான் விவசாய பூமி. நான் இங்கே தான் இருக்கேன். பாருங்கள், செழுமையாக இருக்குது. இதெல்லாம் அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சி அமைக்கிறவங்க அயல்நாட்டவர்களுடைய முதலீடுடன் இந்த விவசாய நிலங்கள்லாம் படிப்படியாக விற்பனை செய்யப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புலாம் மாறும். என்ன எங்கே பாரு, இந்த பில்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம பொலிட்டிக்கல் மேனுடைய இன்ஃப்ளூயன்ஸோடு தான் அங்கே உள்ளே வராங்க. நிறைய பணம் வச்சுருக்கல செல்வந்தர்கள், அவங்கெல்லாம் இதை வாங்கிட்டு ஃபுல்லாக அடுக்குமாடி குடியிருப்பு தான், ரியல் எஸ்டேட்டு. இல்லைன்னா லேஅவுட் போட்டு ஸ்கொயர் ஃபீட் போட்டு விற்றுருவாங்க. இதுதான் தொடர்ந்து ஆட்சிகள் மாற நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நல்லவங்க ஆட்சியாளராக வரணும். அதுக்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். உங்களுக்கு 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன், வெற்றி பெற்ற உடனே 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த செல்வந்தர்கள் முதலீடு இங்கே செஞ்சு இந்த இடத்துல ரியல் எஸ்டேட்டு போட்டு அடுக்குமாடி குடியிருப்புலாம் கட்டிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த கமிஷன் போயிடும். அந்த கமிஷனில் அவங்க வின் பண்ண உடனே 10,000 ரூபா தர்றது சர்வசாதாரணம். ஆனால் பல கோடிகள் அவங்களுக்கு கமிஷன் வரும். இந்த இடங்கள்லாம் விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாக்கா என்ன, கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதாயம் பல கோடிகள் வரும். எந்த அரசியல் கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி. மறுபடியும் நான் தமிழ்நாட்டை செழுமையாக வச்சுருப்பேன். தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த தமிழ் பூமி சொந்தம். வெளிநாட்டுக்காரங்க உள்ளே முதலீடு என்ற பேரில் ஏதோ கம்பெனி வச்சாங்கன்னா பரவாயில்ல, ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அவங்க வெளிநாட்டுக்காரங்க முதலீடு பண்ண வாங்கன்னா உள்ளே அவன் பார்க்குறான், ஈஸியாக என்னடா பார்க்குறான், சரி இந்த இடத்தெல்லாம் வாங்கி நம்ம ரியல் எஸ்டேட் போட்டு அது வியாபாரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த வியாபாரம் தான் நடக்குது. இதனால் யாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடையாது. சும்மா அவங்க அயல்நாட்டுக்காரன் உள்ளே வந்தால் இத்தனை பேருக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மாச்சும் ஒரு ஃபேக்ட்ரி கட்டி விட்ருவான். அதை போய் கார் ஃபேக்ட்ரி மாதிரி கட்டி விட்ருவான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்க இடம்லாம் வளைச்சி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுவான். அதாவது தமிழ்நாடு அப்படி இப்படி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணும்போது தண்ணீர் தட்டுப்பாடு வரும். ஏன்னா பூமியில் தண்ணி இருக்காது. விவசாய பூமியில் தான் நீர் ஊற்று எப்பயுமே இருக்கும். இந்த வறட்சியான பூமி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மக்களே, நீங்கள் சிந்தித்து வாக்களிங்க. நான் இன்னாருக்கு வாக்களிங்கன்னு சொல்லலை. ஆட்சி ஆண்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கராக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் அப்படியே ரியல் எஸ்டேட் தான். சரிங்களா? இன்னும் ரியல் எஸ்டேட் ஆகலை, விவசாயிக்கிட்ட தான் இருக்குது. அந்த விவசாயிகிட்ட பேரம் பேசி பணம் கூடுதலாக கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம பாரம்பரிய விவசாயம் பாதிக்கும். அதனால் நமக்கு 2026 தான் விடிவெள்ளி. அயல்நாட்டுக்காரன் கம்பெனி கட்டினா நம்ம அலோவ் பண்ணலாங்க. நம்ம நிலத்தை விற்றுட்டு அவன் துண்டு போட்டுட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட்டு ஒரு அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். பாதிக்கப்படுறது நம்ம தான். யார் விவசாய பூமியெல்லாம் விற்க மாட்டேன், என்ன நமக்கு நம்முடைய பாரம்பரியம் அழியாது, விவசாயம் தான் முக்கியம். இப்போ ஐடி ஃபீல்ட்லாம் கூட இந்த ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. அதன் மூலயமா வேலைவாய்ப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. மக்கள் மறுபடியும் விவசாயத்தை நோக்கி தான் வரணும். இந்த விவசாயத்தை சிறப்பாக செஞ்சு இந்த விவசாய பொருட்களை நம்ம அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சோம்னா நிறைய பணம் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டோட பெருமை அயல்நாடுகள்லாம் வரவும். ஆக 2026 எலெக்ஷனில் பார்த்து ஓட்டு போடுங்க.
பழைய ஆளுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா ஆண்ட கட்சிகளுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஓட்டு போடாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. நம்ம கிட்டத்தட்ட 45-50 ஆண்டு காலம் ஆண்ட அரசியல் கட்சிகளுக்கு. ஏன்னா அதில் அந்த கட்சி வந்து இங்கேருந்து 10 பேர் அங்கே வரான், அங்கேருந்து 10 பேர் இங்கே வரான். 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங். தமிழ்நாட்டை அவங்க மொத்தமாக விலை போட்டு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. தயவுசெய்து ஆட்சி ஆண்ட கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம். அது காமராஜர் எம்ஜிஆரோட போயிடுச்சு. நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கனிவான வேண்டுகோள். வாழ்க வளமுடன். நன்றி.